ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காத பொழுது நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைப்பார். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை, கெட்ட விஷயங்களாக நடக்கிறது? நான் என்ன அவ்வளவு தவறா செய்துவிட்டு எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நல்லதாக நடந்திருக்கிறதா என்று. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நாளும் வந்துவிட்டது, கெட்டவர்கள் ஒளியும் நேரமும் வந்துவிட்டது. கெட்டவர்கள் எப்பொழுதும் வாழ்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டே இருந்தார். கெட்டவர்கள் வாழ்கிறார்களா? யார் சொன்னது வாழ்கிறார்கள் என்று? தங்கமே, கெட்டவர்கள் கர்ம வினையை இன்னும் அதிகமாக சேர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கெட்டவர்கள் என்றால் யார்? பொறாமைப்படுபவர்கள், மற்றவர் வாழக்கூடாது என்பதற்காக தீய விஷயத்தை செய்பவர்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்தவனை தேவையே இல்லாமல் துன்புறுத்துபவர்கள். தேவையில்லை என்பது கிடையாது, மற்றவர்களை துன்புறுத்துவர்களே கெட்டவர்கள் தான். நீங்கள் நினைக்கலாம், தண்டிக்கலாமே என்று. இந்த உலகத்தில் தெய்வத்திற்கு மட்டும்தான் ஒருவன் தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை இருக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லை. அதை விட்டு அடுத்தவன் உயிரை தேவையே இல்லாத விஷயங்களை செய்து எடுப்பது இதெல்லாம் மிகப்பெரிய தவறாகும். ஆனால் இங்கு சிலர் அதைதான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். செய்துவிட்டு பிற்காலத்தில் அதுவே அவர்களுக்கு திரும்பி வரும் பொழுது, நான் என்ன செய்தேன், என்ன பாவம் செய்தேன், யாருக்கும் எந்த ஒரு விஷயமுமே நான் தவறாக செய்ததில்லையே என்று ஒரு நல்ல நாடகத்தை ஆடுகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நடிக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையின் படி யார் யார் உனக்கு துரோகம் செய்தார்கள் என்பது தெரியும். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அழியும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஒரு பொழுதும் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரிதான், அது நல்லது நடக்கும். ஒவ்வொரு காலகட்டமும் மிக மிக சிறப்பானதாகத்தான் இருக்கும். பொறுமையோடு நம்பிக்கையோடு நீ வாழும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தை நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கையாளுகிறாயோ, தெய்வம் இருக்கிறது, எத்தனை நபர்கள் வந்தாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று நீ நம்புகிறாயோ, அந்த விஷயத்தில் நீ ஜெயிப்பாய். நீ உன்னுடைய மனதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். எவ்வளவு பெரிய மன உளைச்சல்கள் வந்தால் கூட சாய் பார்த்து கொள்வார் என்று நினைத்துக்கொள். நிச்சயமாக அந்த விஷயங்கள் அனைத்துமே சாய் நிச்சயமாக உனக்கு வழியே கொடுக்காத அளவுக்கு பார்த்து கொள்வேன். நம்பிக்கைதான் தங்கமே எல்லாவற்றுக்கும் தேவை. நம்பிக்கை இருந்தாலே போதும், எதுவாக இருந்தாலும் கடந்து வந்து விடலாம். ஆனால் நம்பிக்கை எப்பொழுது குறைகிறதோ அந்த இடத்தில் தான் தோற்று போகிறீர்கள். ஆனால் என் மீது இனிமேல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வரும் என்று நம்புகிறேன். ஏன் தெரியுமா? நடக்கப் போகும் விஷயங்களோ அப்படி. பல பேருக்கு நீ உதாரணமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் அப்படி யாருமே உன்னை வாழ விடவில்லை. எல்லோருமே உன்னை பார்த்து பாவப்படும் அளவுக்குத்தான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் வாழ வைத்தார்கள். ஆனால் இனிமேல் வரும் காலகட்டம் உன்னை பார்த்து, இவள் இப்படி இருந்தாலே, இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிறாளே என்று நினைத்து சந்தோஷம்தான் படுவார்கள். அந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் சேர்க்கக்கூடிய நாள் வந்துவிட்டது. மனதால் உடைந்து விட்டாய். உடலானதோ மிக மிக கஷ்டமாகிவிட்டது. உன்னுடைய ஆசைகள் எல்லாமே நடக்கும். உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாமே குறையும். உன்னுடைய தேடல்களை நான் நிச்சயமாக பூர்த்தி செய்வேன். நீ எந்த அளவுக்கு மனதளவில் உடைந்து இருக்கிறாயோ, உன்னை தேற்றி இங்கு பார், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நான் காட்டுவேன். அப்பொழுதாவது இந்த சாயை நம்புவாயா என்று பார்க்கலாம். சாய் ஆகிய நான் தன்னுடைய பிள்ளைக்கு நல்லது செய்பவன், துரோகிக்கு தண்டனை கொடுப்பவன். உன்னுடைய வாழ்க்கையின்படி துரோகிகள் இருந்தார்கள், ஆனால் இனிமேல் இருக்க போவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்கு நான் அளிக்கப் போவதும் நான், நல்லது கொடுக்கப் போவதும் நான். நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை, பொறுமை, அதற்கு பிறகு ஒழுங்காக வேலை செய்வது, சாப்பிடுவது, ஒழுங்காக தூங்குவது. இது மட்டும்தான் நீ செய்ய போகிறாய். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? எதுவுமே இல்லை.
எதுவாக இருந்தாலும் மனதில் அமைதியை மட்டும் வைத்துக்கொள். காரணம் காரியமில்லாமல் இந்த பதிவு உன் கண்ணில் படவில்லை. ஒரு இடத்திற்கு கிளம்ப தயாராக என்கின்றேன். உன்னுடைய துரோகி அழியப் போகிறான். அதை பார்ப்பதற்கு தயாராகும். நீ யாரையும் துரோகியாக நினைக்கவில்லை. ஆனால் உன்னை சிலர் துரோகியாக நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் உபயோகமாக இல்லை அல்லவா நீ? எப்பொழுதும் அவர்களுடைய கெட்ட விஷயத்திற்கு துணையாக போகவில்லை. அதனால்தான் நீ துரோகியாகவே ஆனாய். நீ அதுவே அவர்களுடன் சேர்ந்து யாருக்காவது துரோகம் செய்திருந்தால் இன்று வரைக்கும் உன்னை தலையில் தூக்கி வைத்து ஆடியிருப்பார்கள். ஆனால் நீ அப்படியல்ல. அதனால்தான் உன்னை எல்லோரும் ஒதுக்கினார்கள். நன்மை நடக்கும். தவறு செய்பவனுக்கு நன்மை அல்லது கர்ம வினை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்திலேயும் நீ நேர்மையாக இருக்கிறாய் பார். உனக்கு நிச்சயமாக இந்த சாய் நல்லது செய்வேன். உடலை பார்த்துக்கொள். மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள். பிரச்சனை எதுவுமே அல்ல. நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள். நிறைய விஷயத்தை தேடினாலும் எது கிடைக்குமோ அதுதானே கிடைக்கும். கண்டிப்பாக நீ தேடும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் உனக்காக தேடுவதை விட உன் குடும்பத்திற்காக தேடுகிறாய். இதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. எப்பொழுதுமே சொல்வாள், நான் எனக்காக கேட்கவில்லை, என் குடும்பத்திற்காக கேட்கிறேன் என்று. நீ குடும்பத்திற்காக கேட்கிறாய், அதை தருகிறேன். அதற்கு அப்புறம் நான் என்னுடைய பிள்ளைக்காக என் பிள்ளை கேட்டதை தருகிறேன். என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் தருகிறேன். இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதாவது துரோகிகளும் வாழ்க்கையில் சதி செய்பவர்களும் அழிந்தாலே போதும் அல்லவா? எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைவரும் அழியப் போகிறார்கள். துரோகம், எல்லாவற்றிலும் துரோகம் துரோகம் என்று செய்து செய்து உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து உன்னை முன்னேறவே விடாமல் ஏதேதோ விஷயத்தை செய்தார்கள். அவர்களை எல்லாம் அடக்கி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தலைநிமிர வைக்கப் போகிறேன். இனிமேல் சுதாரிப்பாக இரு. எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக இரு. எதுவாக இருந்தாலும் நான் உன்னை பார்த்து கொள்வேன். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்காது. செல்வங்கள் இருக்கும், பஞ்சங்கள் இருக்காது. சிரிப்பு சத்தம் இருக்கும், அழுகை சத்தம் இனிமேல் இருக்காது. யோகம் இருக்கும். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டம் என்பது இருக்காது. என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காது என்று சொல்லிவிட்டேன். எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும். கவலையை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.